அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் பரணி சொன்னதை கேட்டு அவ சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. கொல்ல பக்கமா கனி வராங்க. கனி வந்து அண்ணன் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த வைகுண்டம் அக்கா தங்கச்சிங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. சண்முகம் ஏப்பா இப்படி வந்து கலங்கி போய் கொண்டிருக்க? பரணி என்ன உன்னை ஒரே முட்டாவா தலைமுழுகிட்டு போயிட்டா? பாண்டி உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இன்னைக்கு நேத்தா தந்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கெல்லாம் பரணி உன்னை விட்டு போவான்னு நீ கவலைப்படாதீங்கிறாங்க வைகுண்டம். என்ன மச்சான் இதுக்கா நீ உடஞ்சு போய் கொண்டிருக்க? பரணியை பத்தி உனக்கு தெரியாதா? பரணி எங்க போனாலும் உன்னை என்ன மறந்துடுவாளா என்ன? அப்படியெல்லாம் அமெரிக்காவே போனாலும் அவன் உன்னை மறக்க மாட்டான். நீ ஏன் மச்சான் இப்படி மனசு உடஞ்சு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க மட்டும். நீ தான் பரணி மனசை புரிஞ்சுக்கவே இல்லை. தீவிரமா உன்னை நம்புனா. ஆனால் பரணி கேட்கறதுலையும் நியாயம் இருக்குதுல்ல. உன் தங்கச்சிங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டதையெல்லாம் கேட்ட மாதிரி பரணியோட படிப்புலையும் நீ ஆசைப்பட்டிருக்கணும்ல. அவ தரப்புலையும் நியாயம் இருக்குதுல்லனே. பரணி நம்ம அம்மா இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போன போது கூட எனக்கு ஒண்ணுனது எல்லாமே தூக்கி போட்டுட்டு யோசிக்காம ஓடி வந்தாலனே. அவ ஒரு தாய்க்கோழி மாதிரி இந்த வீட்டையே அவ ரக்கக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டவ. அவன் ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுறது நீ தானே. இப்போ ஒரே முட்டை தடை போட்டு நிக்கிறது நியாயமானு கேக்குறாங்க எஸ்கே. ஊருக்குள்ளேயே புத்திசாலி நீயே. படிக்கலினாலும் அப்பவும் யார் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்குறவன் தானே நீயே. அப்பேற்பட்ட மவன் நீ. அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்டு நீ செஞ்சு கொடுக்கலையேங்கிற வருத்தம் எனக்குள்ளேயும் இருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். விஷயத்துல உனக்கு பெருமையா நினைப்போம். ஆனா பரணி விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கோந்திருந்து எந்த பிரயோஜனம் இல்லடா சண்முகம். வாழ்க்கையில ஒவ்வொரு பொண்ணு முன்னேறணும்னு நினைக்கும் போது அவளுக்கு பின்னாடி இருக்கிறதே புருஷன் தான். இப்ப பரணி தனியா போயிருக்கிற நம்பிக்கையே நீ பின்னாடி வருவீங்கிற நம்பிக்கையில தான் அவ போயிருக்கா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவுங்கிறாங்க வைகுண்டம். இல்லை ரத்னா எசக்கி எல்லாருமே சண்முகத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. அடுத்தது அவன் என்ன முடிவு எடுக்க போறானோ அந்த முடிவு அவனே எடுக்கட்டும்ட்டு வர்றாங்க வைகுண்டம். சண்முகம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா பரணி இல்லாத இந்த இடத்துல நமக்கு என்ன வேலை, நாம் இல்லாத இடத்துல அவளுக்கு அங்க என்ன வேலை பட்டு போனா சமாதானம் பண்றவன் தான் புருஷன். உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் அந்த இடத்துக்கு நான் வருவேன்ல, உன்னை பார்க்க வருவேன்ட்டு புறப்படுறாங்க சண்முகம். சண்முகம் ட்ரெயின் பிடிச்சு அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆமா அமெரிக்காவுக்கு விசா கொடுக்குறாங்களே அங்க இங்க தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டோக்காரரும் அடே சாமி அப்பா இதுதானே பார்க்கு இங்க தான் விசா கொடுப்பாங்க, ஏதோ லைன்ல நிக்கிறாங்க பாரு இங்க போய் நில்லுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க லைனா நிக்கிறாங்க. அவங்க எல்லார்ட்டையும் பார்த்து கேட்குறாங்க சண்முகம் அக்கா அமெரிக்கா போறதுக்கு பர்மிஷன் வாங்குற இடம் இதுவாங்கிறாங்க. அட ஆமாப்பா இங்கே தான் நீங்க ஓரமா நில்லுங்கிறாங்க. இல்லை என் பொண்டாட்டி டாக்டர் அவ பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் உள்ள போயிருக்கா, நான் அவளுக்கு துணைக்கு போகணும்ல அதான் போறேங்கிறாங்க. செக்யூரிட்டி நிறுத்துறாங்க. நேரடியா உள்ள போக முடியாதியா அங்க நிக்குதுவா கியூ அந்த வரிசையில போய் நில்லு போங்கிறாங்க. சண்முகம் ஒவ்வொருத்தரையா பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறாங்க. போப்பா போ போ உனக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும், நீ முதல்ல லைன்ல நின்று வா வா அப்படிங்கிறாங்க. நீங்களும் அமெரிக்கா போறீங்களாங்கிறாங்க. ஆமாப்பா இப்போ அதுக்கு என்ன போ அப்படின்னு கேட்கவும் இல்லை இல்லை படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, நீங்களும் எல்லாம் ரோட்ல நிக்கிறீங்களே அமெரிக்கா போறதுக்கு அதுக்கு தான் கேட்டேங்கிறாங்க. அமெரிக்கா போகிறதுனா எல்லாரும் இங்கே நின்று தான் ஆகணும், பேசாமல் நில்லியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஊர் தேட்டரில் ரூ. 500 டிக்கெட் வாங்கினா கூட ஏசி தேட்டரில் எப்படி ஜம்முன்னு குளு குளு குளுன்னு எல்லாம் படம் பார்க்கலாம். இவ்வளவு செலவு பண்ணி விசா வாங்குறதுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு இப்படி மொட்டை வெயிலில் காயணுமாங்கிறாங்க சண்முகம். யோ நின்று தான் ஆகணும், பேசாமல் நிற்க பெரியவன் தான் நெல்லை இல்லைன்னா போய்கிட்டே இருங்கிறாங்க. ஓஹோ எங்கள் ஊர் பிரசிடென்ட்டுக்கு இவ்வளவு தான் இந்த ஊரில் மரியாதையாங்கிறாங்க சண்முகம். செக்யூரிட்டி என்ன அமெரிக்காவுக்கு விசா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, உள்ளுக்கால ஏரோப்ளைன் சத்தத்தையே காணுமேங்கிறாங்க. யோ கொலை விழுந்துரும், ஒழுங்கா அந்த பக்கம் போயிருங்கிறாங்க. யார்கிட்ட மிரட்டுற? திருச்செந்தூர்ல என் மச்சான் பெரிய இன்ஸ்பெக்டர் தெரியுமா, எனவே மிரட்டி பாக்குறியா, நான் யாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சண்முகம் சொல்ல, இங்க பாரியா ஒழுங்கா மரியாதையா போயிடு இல்லைன்னா நான் சுற்றுவேன்னு துப்பாக்கியை காட்டுறேன். சண்முகம் வைகுண்டத்துக்கு போன் பண்றாங்க. என்னப்பா பரணியை பாத்துட்டியாங்கிறாங்க. இன்னும் வரல, நான் பஸ்ல வந்துட்டேன், அவன் ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பா போல இருக்கு. எப்படி வந்தாலும் இந்த அமெரிக்காவுக்கு விசா வாங்குற இடத்துல அங்க வந்துதானே ஆகணும், இந்த இடத்துக்கு வந்தானா நான் பிடிச்சுக்குவேங்கிறாங்க சண்முகம். நான் பார்த்தேன் என் மவன் யாரு பிரசிடண்ட் ஆச்சு, ஆனா இந்த ஊர்ல மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. எது மரியாதை கொடுக்கலையா, ஆமா வாயா போயான்னு பேசுறானுங்கிறாங்க. அட ஆக்கங்கட்ட கோவைகளா, எங்க ஊர்ல நான் பிரசிடண்ட்னு நீ சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, காசுக்கு பிரயோசனம் இல்ல. நல்ல வேலைப்பா, ஆனா நான் வரும்போது அருவாள் எடுத்துட்டு வராம போயிட்டேங்கிறாங்க. அடடா ஆக்கங்கட்ட கோவை, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாத, ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு போயிருக்க நீ. பரணியை பார்த்து பேசி சமாதானப்படுத்தி அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வர பாருடா. எப்படியும் சமாதானப்படுத்தி பரணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். நீ அப்பப்ப கடையில போய் பாரு, அந்த வெட்டுக்கிளி தான் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்கிறாங்க. சரிப்பா நான் போய் பாத்துக்கிறேங்கிறாங்க. எசிக்கையை கடை திறக்காம பாத்துக்கோப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல அங்க போன வேலையை பாருன்னு சொல்லிட்டு வைகுண்ட போனை கட் பண்றாங்க. சண்முகத்துக்கு பின்னாடி ஒரு கை விழுகுது. திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா போலீஸ் வந்து நிக்கிறாங்க. ஐயோ நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், அங்க நிக்கிறான் பாருங்க கூர்க்க, அவன் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்கிறாங்க சண்முகம். முன்னாடி பார்த்தா செக்யூரிட்டி துப்பாக்கியோட நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அரண்டு மிரண்டு அப்படியே அலறாங்க சண்முகம். இவனை ஃபுல்லா செக்அப் பண்ணுங்க, தாம் தூம்னு பேசிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லவும் அங்க 3 போலீஸும் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பேக்கெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. பாமெல்லாம் எதுவும் இல்லைங்க சாருங்கிறாங்க. சண்முகம் அலறாரு. என்னது என்னை பார்த்தா பாம் எடுத்துட்டு வந்த மாதிரியா இருக்கு, யோ செக்யூரிட்டி நீயா அப்படி உங்ககிட்ட இப்படி சொன்ன, ஐயா பாம்
ராமுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. என் சம்சாரம் டாக்டர். அவ உள்ள போயிருக்கா. அவள கூப்பிடறதுக்காக நான் வந்திருக்கேன். இவன பார்த்தா ஏதோ வேஷம் கட்டிக்கிட்டு வந்த மாரி தான் தெரியுது. இவன ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டுனா உண்மையெல்லாம் வெளியில வந்துரும். இவன தூக்குங்கய்யாங்கிறாங்க. கான்ஸ்டபிள் சண்முகத்த பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்பதான் பரணி ஆட்டோ விட்டு இறங்கி வராங்க. பரணி இங்க வந்து கேக்குறாங்க, ஆமா என் ஹஸ்பண்ட் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீன்னு கேக்குறாங்க. ஐயோ இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் டாக்டர், இவள வேணாலும் கேட்டு பாருங்க, நான் நல்லவங்கிறாங்க சண்முகம். ஏமா இவங்க உங்க ஹஸ்பண்டாங்கிறாங்க. ஆமா சார், நான் விசா வெரிஃபிகேஷனுக்காக இங்க வந்திருக்கேன். இதோ என்னோட ஃபைல வேணாலும் பாருங்கன்னு சொல்லி பரணி எடுத்து காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற ஆதாரம் எல்லாம் இதுலயே இருக்கு, நீங்களே பாருங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கவும் அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இவருக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. நான் இன்டர்வியூக்கு வந்துக்கிறதா நினைச்சு எனக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்காரு. இவர் ஒரு பிரசிடென்ட். இவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா மீடியாவில் உங்களை பத்தி தப்பு தப்பா ஏதோ பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தயவுசெய்து இவங்களை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க பரணி. இவங்க பிஹேவியர் தான் இப்போ சந்தேகப்பட்டிருக்காங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. முதல்ல இறங்குங்க சார் அப்படின்னு சண்முகம் இறங்குறாங்க. அங்கே உங்க பேக் போன பக்கம் ரகலை இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. சண்முகம் திருச்செந்தூர் வந்தா நம்ம வீட்டு பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. டே நீ கொஞ்சம் பேசாம அமைதியா வாடா அப்படின்னு எப்படியோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க பரணி. பரணி இந்த இடம் ராசியில வேற பக்கம் போய் அமெரிக்கா போறதுக்கு விசா எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. டே நீ என்னடா ட்ரெயின் கவுண்டர்னு நினைச்சியா? ஒழுங்கு மரியாதையா ஓரமா நில்லு, நான் போய் இன்டர்வியூவை முடிச்சுட்டு வர வரைக்கும் பேசாம அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்க பரணி. சண்முகம் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து அங்க எல்லாத்துக்கும் லைன்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க செக்யூரிட்டிக்கும் கொடுக்குறாங்க. ஆய் ஓயினா துப்பாக்கி நீட்டினா எப்படி, இந்தாங்க ஜூஸை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஐஸ் கொடுக்குறாங்க. இசுக்கி சிவபாலனுக்கு ஃபோன் பண்ணி அத்தை கிட்ட போன கொடுங்குறாங்க. சிவபாலனும் இந்தாம்மா மதனி தான் பேசுன்னு கொடுக்குறாங்க. இசுக்கி எனக்கு சண்முகத்தோட ஞாபகமாவே இருக்கு, என்ன ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறானு கேட்குறாங்க. ஐயோ அத்தை, அண்ணன் மெட்ராஸ்க்கு போய் எப்போ மெட்ராஸ் போனா அவன் தான் பரணி வரக்கூடாதுன்னு சொன்னாலே அப்படி இருந்து போயிட்டானான்னு கேட்குறாங்க பாக்கியம். அட போ அத்தை, நானும் அக்கா மாமா அப்பா எல்லாருமே அண்ணனை மனசை மாத்திட்டோமல்ல. ஏதா எப்படியும் சென்னையில் பரணியை பார்த்துருவான். அந்த பர்மிஷன் வாங்குற இடத்துல தான் லைனில் நிற்கிறானாமே, அங்கே பரணி வந்துருவா, நான் பார்த்துருவேன்னு இப்போ தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான்னு சொல்கிறாங்க வைகுண்டம். நீ கவலைப்படாத இருன்னு வைகுண்டம் சொல்லவும் என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சிவபாலன். சமூகம் மெட்ராஸுக்கு போயிருக்கானா? அம்மா நெசமாப்பா சொல்கிறேன்னு சிவபாலன் கேட்க, அட ஆமாண்டா பரணியை பார்க்க தான் போயிருக்கானா. அண்ணே திரும்பவும் சண்முகம் போன் பண்ணா பரணிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, சமாதானப்படுத்தணும்னால சொல்லுவீன்னு. அதான் நீ கவலைப்படாத, அதெல்லாம் பரணியை பார்த்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவா, நீ வேணாலும் பாருங்கிறாங்க வைகுண்டம். ஆமாண்ணே, 2 பேருமா சேர்ந்து எப்படியோ எனக்கு ஒரு பேரனோ பேட்டியோ பெற்று கொடுத்துட்டு அவ எந்த நாட்டுக்கு வேணாலும் போகட்டும், எனக்கு கவலையே இல்லைண்ணே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். அந்த பக்கமா இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத சவுந்தரபாண்டி கேட்டுட்டே நிக்கிறாங்க. இது எப்படி நான் நேர்ல சண்முகத்துக்கிட்ட சொல்லுவேன், இருந்தாலும் என்னமோ அப்படி இப்படி சொல்லித்தான் வச்சிருக்கேன், பார்க்கலாங்கிறாங்க வைகுண்டம். அம்மா இங்க கூட அப்படின்னு சிவபாலன் போன வாங்கி, மாமா அக்காளுக்கும் அத்தானுக்கும் சாந்தி முகூர்த்தம் சென்னையில் நடந்தே ஆகணும்னு நான் வேணா நேரடியாக சொல்லிட்டுமாங்கிறாங்க. அட கூறுகட்ட பயில இல்லாமா நீ அவங்ககிட்ட போய் பேசுவேங்கிறாங்க. பாக்கியம் டே இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டியது, முதல்ல போன கொடுன்னு வாங்கிக்கிறாங்க. ஓ இப்படியெல்லாம் பிளான் பண்ணித்தான் இப்போ பரணிக்கு பின்னாடி சண்முகத்தை அனுப்பி வச்சிருக்காங்களான்னு சவுந்தரபாண்டிக்கு புரிஞ்சிருது. பரணி சண்முகம் 2 பேரும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. அப்பா நம்ம ஊர்ல இருக்கிற கடலை விட இது ரொம்ப பெரிய பீச்சா இருக்கிறது இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா. ஆமா நீ எதுக்கு சென்னைக்கு வந்தீன்னு கேட்குறாங்க பரணி. ஏய் நீ எங்க போனாலும் நான் உனக்கு துணையா வரணும்ல, அதான் நான் வந்தேங்கிறாங்க சண்முகம். ஏண்டா நான் தான் அமெரிக்கா போறதே உனக்கு பிடிக்கலையில, அப்புறம் எதுக்கு நீ என் பின்னாடி வந்த? ஒருவேளை நான் அமெரிக்கா போறதை தடுக்க நினைச்சு வந்தியா? நான் அம்புட்டு காரணம் சொல்லியும் உனக்கு பிடிக்கல, அது புரியவும் இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒரு புருஷனா ஒரு பத்திரமா உன்னை அனுப்பி வைக்கிறது என்னோட கடமை இல்லையா? அப்போ கடமைக்காகத்தான் நீ வந்திருக்க அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும், நீ கடமைன்னு நினைச்சாலும் சரி கடனா நினைச்சாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா பத்திரமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்கிறாங்க சண்முகம். நான் மட்டுக்கு சரியான நேரத்துல வரலன்னு வச்சுக்கோ, உன்னை எங்க கொண்டு நிறுத்திருப்பாங்க தெரியுமாங்கிறாங்க பரணி. எங்க கொண்டு நிறுத்திடுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்திருப்பாங்க. உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மறுபடியும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்னை அனுப்பி வச்சிருப்பாங்கிறாங்க சண்முகம். தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சொல்லி உன்னைய பெரிய கேஸ உன் பேர்ல தள்ளியிருப்பாங்கடாங்கிறாங்க. பாம்பு வச்சிருக்கிறேங்கிற சந்தேகத்துல உன்னை முட்டிக்கு முட்டி உள்ள தள்ளியிருப்பாங்க தெரியுமா? நானுங்களும் அதையெல்லாம் கண்டேன், உனக்கு துணையா வரணும்னு நான் நினைச்சு வந்தேன், ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. ஆமாமா அந்த செக்யூரிட்டி நீ என்ன சொன்னாங்க கேட்கறாங்க பரணி. யார் அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவங்கட்டியா? லைட்டு சத்தமெல்லாம் கேட்கலன்னு கேட்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் சிரிக்கிறாங்க பரணி. அமெரிக்காவுக்கு போறேன்னு சொன்னதும் என்னை தேடி பிடிச்சு வந்துட்டு நான் ஓடுறேன், என்ன பிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே சண்முகமும் ஓடி பிடிக்கிறாங்க. வாடா வந்து என்ன பிடிவா அப்படின்னு பரணி சந்தோஷமா ஓடவும் பின்னாடியே சண்முகம் ஓடிட்டு இருக்காங்க. பெரிய அலை ஒண்ணு வருது, அந்த இடத்துல கால் வச்சதும் பரணியை அப்படியே இழுக்குது. அப்ப தடுமாறிடுறாங்க பரணி. அந்த நேரம் பார்த்து சண்முகம் நிறைய போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கும்போது பரணி தடுமாறத பார்த்து மீன் ஓடி போய் தாங்கி பிடிச்சுக்கிறாங்க சண்முகம். தாங்கி பிடிச்ச சண்முகத்தோட கைக்குள்ள பரணியோட கை இணைஞ்சிருக்கு. பரணி சண்முகம் 2 பேரும் ஒருத்தர் மனசோட ஒருத்தர் மனசை இணைஞ்சிடுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.